வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம sundaridotcom சேனல். இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம் மம்மி? மோர் குழம்பு. இது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கீங்க. நானே சொல்லிட்டா, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 வெள்ளைப்பூடு, 5 மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு சில் தேங்காய் அளவு தேங்காய் சில்லு இல்லாமல் தேங்காய் பூவை வச்சுருக்கோம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 200 கிராம் தயிர், கொஞ்சம் மஞ்சள் பொடி. சரி, இதை கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடணும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கடலை மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அந்த கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்க போறாங்க மம்மி. அரைச்சதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு உளுந்தம் பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. அதில் மிக்ஸ் பண்ணிடணுமா? இப்போ அரைச்ச விழுத வந்து அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களில் யாருக்கு வந்து மோர் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்குவேன். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் வந்து பார்க்க முடியும். அடுத்து என்ன செய்யுங்க மம்மி? கொஞ்சம் கொதிச்சோடனே மோரை உள்ள ஊற்றிட வேண்டியதான். ஈஸியான வேலை. சிம்பிள் குழம்பு, 5 மினிட்ஸில் செஞ்சிடலாமா? ஆமாம். விருந்தாளுக்களுக்கும் மோர் குழம்பு வைக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா குழம்பு வைக்கணும்னா இது வைக்கலாம். ஓகே, சொதி குழம்பு வைப்பாங்க விருந்தாளுக்களுக்கு, இந்த மாதிரி இதுவும் வைக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வடையை போட்டு மூடி வச்சிடணும். பச்சை வடை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கிளறி ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மோர் ஊற்றிடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ மோர்ல வந்து நம்ம 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கு. நிறைய குழம்பு வேணும்னா அதுலேயே கூட மோர் சேர்த்துக்கலாம் நம்ம. நீங்களும் இதே மாதிரி குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் அது வந்து தெரிஞ்சுக்குவோம். மோர் ஊற்றினோடனே ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் கொதிச்சிச்சா? ஆமாம், ஆஃப் பண்ண போகிறேன். 1 2 3 ஆஃப் பண்ணிட்டு தான் வடையை போடணும். வடையை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிருவா. முக்கி விடணுமா? ஆமாம், மஞ்சள் வடி ஆயிடுச்சு. இந்த மோர் கொதிச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வடையை உள்ளே போடணும். உள்ளே போட்டுட்டு மூடி வச்சிடணும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பழைய சோறு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை வடகம் மாதிரி செய்ய போகிறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். பழைய சோறுல மிக்சியில் வந்து பழைய சோறு வந்து எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக உப்பு, அதுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பும் சேர்த்துருக்காங்க. இப்போ அரைக்க போகிறாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அது இப்போ அரைச்சாச்சு.
இது வந்து இனிமேதான் வடகமா போடணும். ஏற்கனவே போட்டதுதான் இது எல்லாமே. நல்ல வெயில்ல காஞ்சிருக்கு. ஸோ அதையும் இதே மாதிரி நல்ல வெயில்ல காய வச்சிடலாம். இது நல்லா ஏதாவது ஒரு சைட் டிஷ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பேப்பர் எடுத்துட்டு, கண்ணாடி கவர் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, தூசி எதுவும் இல்லாமல். அப்புறம் சொலவுல இதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். பழைய சோறை வேஸ்ட் பண்ணாமல் இப்படியும் செய்யலாம். அப்புறம் இன்னும் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னா நைட்டே ஜவ்வரிசி இதில் சேர்த்து கொஞ்சம் போட்டு வச்சு காலையில் சேர்த்து அதில் அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெல்லி அப்பளம் டேஸ்ட்டுக்கு வந்த மாதிரி நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா அப்படி செய்யலாம். வெள்ளை கலர் தட்டமணி இருக்கு. ஒரு கை அளவுக்கு சோறு இருக்குமாமா? ஒரு கை அளவுக்கு தான் பழைய சோறு. அதுலேயே வந்து ஒரு 15-16 கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது வடகம். இது நம்ம நல்லா காய வச்சு புளிக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கு வறுத்து வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் சோடாப்பூ அரைக்கும் போது கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சோடாப்பூ வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கடுகடுன்னு இல்லாமல்.